நம்ம கண்ணுக்குள்ள போய் கபடி ஆடி மேஜிக் ட்ரிக் எல்லாம் ஏதோ மந்திரம் தான் நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. இல்ல அது ஒரு தந்திரம் தாங்கிறத இந்த வீடியோல ரிவீல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஃபேமஸான மெஜிஷியன் பென் காட் கிரேட் டேலண்ட் ஷோல போய் பண்ண இன்ஸ்டன்ட் ஸ்மோக் மேஜிக் அண்ட் கார்டு மேஜிக்ல இருக்கிறது மந்திரமா தந்திரமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெகன் மெஜிஷியனோட லைவ் பேர்ட் பெர்ஃபார்மன்ஸை ரிவீல் பண்ண போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய மெஜிஷியன்ஸ் பேர்ட்ஸை வச்சு விதவிதமா மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணி பார்த்திருப்போம். இங்க மெஜிஷியன் ஸ்டேஜுக்கு ஏறி ஒரு அட்டைக்குள்ள இருக்க பறவையை ஒரு உண்மையான உயிரோட இருக்க பறவையா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கூண்டுக்குள்ள இருக்க பறவை எல்லாம் ஒரே அடியா மறைய வச்சிருப்பாரு. இதையெல்லாம் உண்மையாலுமே அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி தான் பண்ணாரா, இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது தந்திரமான ட்ரிக் இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். அதை தெரிஞ்சுக்க நம்ம இந்த மேஜிக் ட்ரிக்கை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். முதல்ல அவர் எப்படி அந்த கார்போர்ட் அட்டையில இருந்து உயிரோட பறவையை கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் அந்த கூண்டுல இருந்த மொத்த பறவையும் ஒரே நேரத்துல எப்படி காணாம போயிருக்கும். முதல் மேஜிக்ல அந்த கார்போர்ட் அட்டையில தான் எல்லா தந்திரமும் ஒளிஞ்சிருக்கு. அந்த கார்போர்ட் அட்டை ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பார்க்க வேணா அட்டை மாதிரி தெரியலாம், ஆனா அது உண்மையாலுமே ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் உள்ள ஒரு உயிரோட இருக்க பறவை ஒளிஞ்சிட்டு இருக்க அளவுக்கு ஒரு தேவையான அளவு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா அந்த அட்டைக்கு முன்னாடி தெரிஞ்ச டிராயிங் எப்படி காணாம போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் மெஜிஷியன் ஒரு தந்திரமான ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அட்டையில ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசத்தை பொருத்தி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த எல்லா ட்ரிக்கையும் ஒன்னா பண்ணி நம்ம கண்ணுக்குள்ள கபடி விளையாண்டாரு. அடுத்ததா கூண்டுல உள்ள அத்தனை பறவைகளும் எப்படி ஒரே சமயத்துல மறைஞ்சு போயிருக்கும். இங்க மெஜிஷியன் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்பவே ஒரு பழைய ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூண்டுல இருக்க பறவை எல்லாம் கூண்டுக்கு கீழே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு கொண்டு போயிருப்பாரு. இப்படிதான் ஒவ்வொரு மெஜிஷியன்ஸும் அதிவேகமா பண்ற ஒரு ட்ரிக்கையும் நம்ம கண்ணுக்கு ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி காட்டிடுறாங்க. அடுத்ததா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி ஜட்ஜிங்களுக்கு முன்னாடி வந்த மெஜிஷியன் பென் காட் ஒரு 3 மேஜிக் ட்ரிக்கை ஜட்ஜிங்களுக்கு முன்னாடியே பண்ணி காட்டி அசத்திருப்பாரு. ஒரு தீப்பொட்டியில இருந்து ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வச்சு அந்த எரிஞ்ச தீக்குச்சியை எப்படி மீண்டும் அந்த தீப்பொட்டிக்குள்ள போக வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு வந்த எம்டி கிளாஸ்ல இருந்து எப்படி புகைய வர வச்சாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜி சைமனோட மைண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி அவர் எடுத்த கார்டை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாரு. வாங்க ஒரு மேஜிக்கு பின்னாடி இருக்க ட்ரிக் எல்லாம் நான் வரிசையா ரிவீல் பண்றேன். முதல்ல அவர் எடுத்துட்டு வந்த எம்டி கிளாஸ்ல இருந்து எப்படி புகைய வர வச்சாரு. லிக்விட் நைட்ரஜன் காத்தோட கலக்கும் போது புகை உண்டாக தொடங்கிடும். இந்த சிம்பிள் கான்செப்ட ஜட்ஜிங்க பாக்குறதுக்கு முன்னாடி இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததா தீப்பொட்டியில இருந்து எரிந்த தீக்குச்சியை எப்படி தீப்பொட்டிக்குள்ளேயே கொண்டு போனாரு. இங்க ஒரு தீப்பொட்டியை பிடிக்கிறதுக்காக மிடில் ஃபிங்கரை வச்சு எவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்காருன்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு எரிஞ்ச தீக்குச்சியை அந்த மிடில் ஃபிங்கர் பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்போ ஜட்ஜிங்க கிட்ட அந்த தீப்பொட்டியை கொடுக்கறப்ப எரிஞ்ச தீக்குச்சியை தீப்பொட்டியோட வச்சு கொடுத்திருப்பாரு. மெஜிஷியன் எரிஞ்ச குச்சை வாயில போட்டு ஜட்ஜிங்களை தீப்பொட்டியை திறந்து பார்க்க சொல்ல ஜட்ஜிங்களும் எரிஞ்ச குச்சி அதுல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காயிருப்பாங்க. அடுத்ததா மெஜிஷியன் ஜட்ஜி சைமனை ஒரு கார்டை எடுக்க சொல்லிட்டு அதை மறை வச்சுட்டு அந்த கார்டை கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ட்ரிக்கை ரிவீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிருங்க. பார்ட் 2ல பார்க்கலாம்.